தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கிய தளபதி விஜய் அவர்கள் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்துட்டு இருக்காரு. அதற்காக பல விஷயங்களை அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இதனை பார்க்கிற ஆளும் கட்சி மற்ற கட்சிகள் வியக்கும் அளவிற்கு இவருடைய அடுத்தடுத்த நகர்வுகளுமே இருந்தது. இவருடைய நகர்வுகள்ல மிகப்பெரிய மிஸ்டேக் ஆனது கரூர் சம்பவம் தான். ஆனால் அந்த சம்பவத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆளும் கட்சியாக இருக்கட்டும், அவங்களை ஆதரிக்கும் மற்ற ஒரு சில சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கட்டும், தளபதி விஜய் அவர்களை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்காங்க. சோ கரூர் சம்பவத்துடைய பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அதே வேளையில ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் தாமதமாகும் பிரச்சனையுமே போய்கொண்டிருக்கு. இந்த படத்திற்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்காதது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. முன்பு படக்குழு ரிலீஸ் தேதியை லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் சென்சார் சர்டிபிகேட் கடைசி நேரத்துல கிடைக்காததால படத்துடைய ரிலீஸ் தேதி தள்ளி போய்கொண்டே இருக்கு. இன்னமுமே இந்த கேஸ் தொடர்ந்து கொண்டே போகும் அப்படின்ற சூழ்நிலையுமே உருவாக்கி இருக்கா. சோ அப்போ எப்போது படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, தமிழக சட்டமன்ற தேர்தல் வேற வருது அப்படின்னு பல நெருக்கடிகள்ல ஜனநாயகன் படக்குழுவும் தளபதி விஜய் அவர்களுமே சிக்கி தவிக்கிறாங்க. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே குரல் கொடுத்த வேலையில தற்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில தளபதி விஜய் அவர்களுக்கு நம்ம அதிர்ஷ்டருடைய மனைவியான ஷாலினி அவர்கள் குரல் கொடுத்திருப்பது பலரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஷாலினி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து ஒரு சில படங்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. இன்றளவுமே இவங்க டச்ல தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதற்கு ஷாலினி பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது ஒரு எடுத்துக்காட்டாகவுமே அமைச்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.